எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இல்ல இல்ல நீ மேத்த மாப்பிள்ளை பார்க்கணும். ஆமா இல்ல நம்ம ஊருக்கு வந்தோட கல்யாணம் ஆனதே நான் மறந்துட்டேங்க. அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஆமா அதனால கல்லானாலும் கணவன் என்ன புள்ளானாலும் எந்த புல்லு? இந்த புல்லு இல்ல இந்த புல்லு. ஆமா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். அந்த வகையில எங்க 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 அமுக்குங்க மூணு ஏற்கனவே ஒரு அமுக்குறதுல வெரி. அதனால எம்மாரி பொண்ணுகளா எனவால தட்டுகளா நரகி பவளகளா நவரத்தன மாலைகளா புடிச்சால புடிக்குடியடி அல்ல புளியங்க பாப்பா. ஏய் கீபோர்டு நல்லா புடி. ஆமா முருங்கை கம்ப பிடிச்சா என்ன ஆகும்? பட்டக்கட்டு புரிஞ்சுக்கும். அதனால புடிச்சால புடிங்கடி நல்ல புளியங்க பாப்பா. அப்படி போடு ராசாத்தி. அப்படி இடிச்சால இடிச்சடி நீடிப்ப. ஒரு அண்ணன் சொல்றாரு ரொம்ப ஆட்டாதமா முடி கழுத்துக்க போது கீழே இறங்கினா முடி. இல்ல இல்ல அதெல்லாம் ஒரு முடிதான். அப்படி இடிச்சால இடிச்சடி பாத்தமா இறக்க உள்ள மனிதரையா முறிய இறக்க உள்ள எனக்கு ஒரு மார்க்கமா தான் இருக்கீங்க. நான் சொல்லி வந்தனால வல்ல செல்விதே எனக்கு. அப்படி 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 இடிச்சால இடிச்சடி இறக்க உள்ள மனிதரையா இறக்க உள்ள மனிதரையா. மாமா ரொம்ப நாளாச்சு அப்படி நறுக்குன்னு. ஆமா என்னங்க ஒரு கைய பிடிச்சிட்டு விடவே மாட்டாரு. அப்படி நறுக்குன்னு கோபம் தாவ முன்னே இதுதாங்க முக்கியமான விஷயம். எங்க வீட்டுக்காரர் இருக்காரு அநியாயத்துக்கு ரொம்ப நல்லவருங்க. சந்தகம் மட்டும் பிடிக்கவே மாட்டாரு. அதனால தனித்தடாடி எங்க வேணாலும் போயிட்டு எங்க வேணாலும் போயிட்டு வந்துருவாரு. சரி தொல்லை தாங்க முடியலன்னு அனுப்பி விட்டுறாரு. எங்க வீட்டுக்காரர் எப்படி கேட்போம் அக்கா அப்படியா அந்த சாமிக்கெல்லாம் ஆடுறாங்க. வீட்டுக்காரர் நினைச்சு என்னைக்காச்சும் ஆடி இருக்காங்களா? டெய்லி ஆடி இருக்காங்க. எப்படி டெய்லி ஆடிட்டு தான் இருக்கு. அதாவது கோயில்ல என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் ஆடுறாங்களாம். அதாவது கல்யாணம் ஆனவங்க தெரியும் அவங்க கொண்டாடி டெய்லி ஆடுறது. அப்படிதானே? அதுக்குதான் நான் சொல்றேன் என்னமே நீங்க கல்யாணம் பண்ணாம இருக்கணும். ஆமா அதனால சந்தேகம் இதுதான்
முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? எங்க வீட்டுக்காரர் இருக்காரு. ஆமா ஆமா. அநியாயத்துக்கு ரொம்ப நல்லவருங்க. நல்லவர். சாராயம் மட்டும் குடிக்கவே மாட்டாரு. வேற என்ன பண்ணுவாரு? எம்சி, ரம்மு, ஜின்னு, ஒயின்னு, ஓட்கா, இவ்வளவு பேர் இருக்கா? ஆமா, லெமன் பக்காடி, இவ்வளவு பேரும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கா? இதெல்லாம் எங்க வீட்டுக்காரர் குடிப்பாரு. அதுக்கெல்லாம் நான் இப்படி சைடிஸ்ட் ஆம்லெட், அப்படி ஆஃப் ஆயில், அப்படி சிக்கன், என்னங்க அப்படிலாம் வறுத்து கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்திலே உட்கார்ந்துக்கீங்க. பக்கத்திலே அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் அவருக்கு. அவரு சொல்லுவாரு, இல்லன்னா உன் முகர கட்டைய மனுஷன் பாப்பா நாடி அப்படின்னுவாரு. முருகன் ரொம்ப வருத்தப்படுறாரு. முருக மாமாக்கு ஒரு நாளைக்கு ஊத்தி கொடுத்துற வேண்டும். ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆமா. அதனால நான் எங்க வீட்டுக்காருக்கு இப்படி எல்லாம் சைடிஸ்ட் செஞ்சு கொடுத்துருவேன். ஆத்தா ஆத்தா குடும்பத்துல குடும்பத்துல சண்டை எடுத்துட்டு போறாதீங்க நீங்க. சரி, உங்க மனைவி எங்க இருக்காங்க? நல்ல மீசையெல்லாம் பயங்கரமா வச்சிருக்கீங்களே, என்னைய உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வேணாம் எல்லாம் போகுது. என்னைய பிடிச்சிருக்கா? அட இருங்க, என்னைய ரொம்ப பிடிச்சிருக்கா, போகும்போது நம்பர் கொடுத்துருப்பான்னு சொல்றாங்க. ஆமா. அப்புறம் ஒரு ஏக்கர் பொண்ணு நான் இங்க சொன்னேன், எனக்கு கொடுத்த நம்பர்லாம் போதுமியா, நீ வேற. இதுல தெரியுதா, உண்மையிலே ஆண்கள்லாம் பாவங்க. பெண்கள் இருக்காங்களே, இந்த பெண்கள் ஏன் அப்பா சொல்லவே வேணாம். அதனால சந்தேகப்பட அதாவது இப்ப சொல்லப்படுற முக்கியமான விஷயம், பெண்களுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா, என்னை விட்டுட்டு எங்க வீட்டுக்காரர் என்ன விட்டு வருமானதோ ஒரு நாள் கூட அடுத்தவங்க வீட்டு திண்ணையில போய் படுத்தது இல்லையோ. அதே மாதிரி நம்ம ஊர்ல கல்யாணம் ஆன ஆண்கள் எல்லாம் அவங்க வீட்டு திண்ணையில தான் படுக்கணும். திண்ணை இல்லாட்டியும் இந்த அம்மா உங்க வீட்டுக்காரர் உன்னை விட்டுட்டு என்னம்மா விட்டுட்டு இருப்பாங்க. ஆமா, அந்த சொல்லிட்டாங்க பாத்துக்க. எப்படிமா உங்க ஆளுங்க கரெக்ட்டா புருஷன் இருக்கும், 100 புருஷன் தேடிட்டாங்க. போதுமா? என்னதான் நம்ம வீட்டுல சாப்பாடு சாப்பிட்டாலும் அப்படி ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா தானே ஜம்முன்னு இருக்குன்றாங்க. என்னதான் இருந்தாலும் ஆண்கள்லாம் பாவம் இல்லையா? ஆமா, என்ன விட்டு வருமானதோ என்ன விட்டு வருமானதோ எப்படி ஒரு காதல் பாட்டு வந்துச்சு? எப்படி? நாளும் பொழுதெல்லாம் ஒன்ன நினைக்கிறேன், தனியா படுத்துதான் சுகமா ரசிக்கிறேன், வாங்க வாங்க ராசா.
இப்படி லவ் பண்ணாங்க ஆனா இப்ப லவ் பண்றாங்க பாருங்க எப்படா என் மாமனா இருக்கு என் ரத்த கதிப்பே என் ரத்த கதிப்பே ரத்த கதிப்பே என் மாமனா இருக்கு ரத்த கதிப்பே எப்படா மாமனாருக்கு ரத்த கொதிப்பு வரும் எப்படா அவளை கூட்டு ஓடலாம் அப்படி இருக்கு இல்லையா அதனால எங்க பெண்கள் என்னதான் இருந்தாலும் கோவக்கார மச்சானம் இல்ல ஏ மச்சான் கொடுமை செய்யும் மச்சானம் இல்ல கோவக்கார மச்சானம் இல்ல ஏ மச்சான் கொடுமை செய்யும் மச்சானம் இல்ல அவங்க சண்டைக்கு போறாங்க தண்ணி போட்டு வந்ததும் இல்ல என்கிட்ட தாறுமாற நடந்ததும் இல்ல தாங்கிடுவார் எங்கிடுவார் எங்கிடுவார் தங்க வேடுவார் தண்ணி போட்டு வந்ததும் இல்ல என்கிட்ட தாறுமாற நடந்ததும் இல்ல அதாவது நான் ஒரு 15 வயசுல இருந்து நம்ம மாமா கச்சேரிக்கு வந்திருக்கேன் அவ்வளவு ஒரு நல்லவர் ஆமா எந்த மாமா நம்ம மாமா தான் முருக மாமா அதனால முத்து